திருப்பரங்குன்றம் தொகுதியினுடைய தற்போதைய நிலவரம் என்ன என்பது தொடர்பான கள நிலவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் வினோத் நம்முடைய இணைக்கிறார். வினோத், தற்போதைக்கு திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரம் பற்றி சொல்லுங்க. யார் முன்னிலையில் இருக்கிறாங்க? வணக்கம் மனோஜ். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணி முதலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டன. அதில் மொத்தம் 48 தபால் ஓட்டுகளில் 2 செல்லாதவைகளாக அறிவிக்கப்பட்டு 46 தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டது. அதில் 46 தபால் ஓட்டுகளில் 44 ஓட்டுகள் அதிமுகவின் வேட்பாளர் திரு ஏ.கே. போஸ் பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தற்போது 10வது சுற்றின் முடிவின்படி அஇஅதிமுக வேட்பாளர் ஏ.கே. போஸ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை விட 16,961 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அவர் மொத்தமாக பெற்ற வாக்குகள் 51,309. அதே போல திமுகவின் சார்பில் போட்டியிட்ட டாக்டர் சரவணன் அவர்கள் 34,348 வாக்குகள் பெற்றுள்ளார். இதை தவிர பாஜகவின் சார்பில் அதன் வேட்பாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் 3,095 வாக்குகள் பெற்றுள்ளார். தற்பொழுது 10வது சுற்று முடிந்து 11வது சுற்றுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மனோஜ், வினோத், தொடர்ந்து இப்போ அரவக்குறிச்சியில் பார்த்துட்டீங்கன்னா அங்கே தேமுதிக மற்றும் பாஜகவினுடைய தொண்டர்கள் அங்கே பிரச்சனையில் ஈடுபட்டாங்க, போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஏன்னா அங்கே வாக்கு எண்ணும் மையத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது சலசலப்புகள் ஏற்பட்டதா, இல்லை அமைதியான முறையில் அங்கே வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? நிச்சயமாக மனோஜ், அதாவது இங்கு வாக்கு எண்ணிக்கை பணியானது அமைதியாகவே நடந்து வருகின்றது. ஆனால் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் பொழுது திமுகவின் வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்கள் தபால் ஓட்டுகளில் முறைகேடு நடந்திருக்கலாம் என ஒரு சந்தேகத்தை எழுப்பி அதற்குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் வாய்மொழியாக ஒரு புகார் ஒன்றை தெரிவித்தார். ஆனால் அதற்கு மாவட்ட ஆட்சியர் இதனை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கூறியதை தொடர்ந்து இதற்கான வேலைகளில் திமுகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். முழுமையாக முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னரே திமுகவினர் இது போன்ற ஏதேனும் குற்றச்சாட்டுகளை எழுத்துப்பூர்வமாக முன்வைக்கின்றனரா என்பது தெரியவரும். மனோஜ், வினோத், திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் 21 சுற்றுகளாக இந்த இடைத்தேர்தலினுடைய வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தற்பொழுதுதான் 11 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் எத்தனை மணி நேரத்தில் முழுமையான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம் வினோத்? அதாவது தற்பொழுதுதான் அந்த 10வது சுற்று முடிவுகள் வெளிவந்துள்ளது. மேலும் 21 சுற்றுகள் ஆதலால் இது ஒரு பிற்பகல் ஒரு 2 அல்லது ஒரு 3 மணி அளவிலே முழு அளவிலான முடிவு மற்றும் வெற்றி விவரம் தெரியவரும். மனோஜ், அதன் பிறகு வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழும் வழங்கப்படும். இதற்கு ஒரு 3 லிருந்து ஒரு 4 மணி அளவில் முழுமையான முடிவுகள் தெரியவரும். மனோஜ்.